அனைத்திற்கும் ஆதாரமான இயற்கை வணங்கி எனது குருமார்களும் மற்றும் சித்தர்களின் பொற்பாதங்களை என் சிரசில் ஏற்றி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அதாவது போன கிளாஸ் நம்ம கோஷங்களை பற்றி படித்தோம். அதுக்கு முன்னாடி அண்டகரணங்களை பற்றி படித்தோம். தூல சரீரம், சூக்கும சரீரம் இதெல்லாம் படித்தோம். இப்போ இன்னைக்கு நான் டைரக்டா முத்திரைக்கு ஜம்ப் ஆயிடுறேன். முத்திரைகளை பற்றி தொடங்குவோம் அப்படின்றது கிளாஸோட மெயினானது. இப்போ போன செஷன்ல டாக்டர் ஹரிசங்கர் ரொம்ப அழகா பேசினாங்க. சிவசங்கரா டாக்டர் பேசினாங்க. அலோபதி டாக்டர் மாதிரியே பேசல. எப்படி நம்ம வாழணும், அதுவும் முதியோர்களுக்கானதை ரொம்ப அருமையா சொன்னாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். செல்வத்தில் சிறந்த செல்வம் எந்த செல்வம்? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லலாம். செவிச்செல்வம். உடல் செல்வம் மேடம். உடல் செல்வம் தான் முக்கியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். கல்வி செல்வம் சார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுதான் நான் சொன்னேன். இப்போ செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம். வெரி குட். ஓகே, ரைட். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது. ஒவ்வொரு வயசுல ஒவ்வொன்றும் தேவையா இருக்கும். ஆனா எப்பவுமே நம்ம சொல்றது ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுக்காக தான் இந்த கோர்ஸே நடத்துறோம். இந்த மெயினான அந்த கோர்ஸோட பர்பஸே அதுதான். அப்போ நோயற்ற வாழ்வா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இது வரைக்கும் டாக்டர் சொன்னாங்க இல்லையா, ட்ரக்லெஸ் தெரப்பி. நம்ம இப்ப பார்க்க போறது ட்ரக்லெஸ் தெரப்பி. நம்ம மற்ற எல்லா மருத்துவர்களுமே என்ன கொடுப்பாங்கன்னா மருந்தை கொடுத்துதான் சரி பண்ண பார்ப்பாங்க. மருந்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு டாக்டரும் அட்வைஸ் பண்றாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ட்ரக்லெஸ் தெரப்பி, அதாவது மருந்தில்லாத வாழ்க்கை. அதுக்கு ஒரு நிறைய முறைகள் இருந்தாலும் இது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். அதாவது பல வகையான முறைகள்ல இதுவும் மருந்தில்லாத வாழ்க்கைக்கு உபயோகமானது இந்த முத்திரை என்பது. இப்போ முத்திரை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நிறைய சைகைகள் உபயோகப்படுத்துறோம். எல்லாரும் வாட்ஸ்அப்ல என்ன கொடுக்குறீங்க? எமோஜிஸ். இப்ப எல்லாம் என்ன பண்றீங்க? கை தட்டுறது மாதிரி அனுப்புறீங்க. பல விதமான உணர்வுகளை பகிர்ந்துகிடுறதுக்கு நம்ம பல சைகைகளை உபயோகப்படுத்துறோம். ஏன்னா எமோஜி யூஸ் பண்ணாத ஆட்களே கிடையாது. முன்னாடி ஸ்மைலின்னு வந்தது, ஸ்மைலிஸ்ல இருந்தா எமோஜிகள் வந்தது. இப்ப எல்லாமே நம்ம சமூக ஊடகங்கள்ல நம்ம பயந்துக்கிறது எல்லாமே நம்மளுடைய உணர்ச்சிகளையும் மனநிலைகளையும் நம்மளுடைய, அதாவது என்ன சொல்ல வாரோம், ஒருத்தங்களை பாராட்டுறோமா என்னன்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்றது இந்த எமோஜிஸ் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றது நிறைய எல்லாரும் என்ன பண்ணுவோம், இரு கை கூப்பிடுறது மாதிரி சொல்றோம். அது நம்ம பொதுவா நம்மளுடைய பாரம்பரியத்துல அது வணக்கம் சொல்றது. ஆனா இப்ப நன்றிக்கும் அதைத்தான் சொல்றோம். அதே மாதிரி தம்ஸ் அப் கொடுக்குறோம், பிடிக்கலையா லைக் டிஸ்லைக் அதை கொடுக்குறோம். ஸோ எவ்வளவோ மெத்தட் வந்துருச்சு. இது ரொம்ப ஈஸியா எல்லாரும் யூஸ் பண்றோம். ஆக்சுவலா இது முதல்ல எப்படி தொடங்குச்சுதுன்னா, டெக்ஸ்ட் ஒன்லி மெசேஜ். நீங்க மெசேஜை டெக்ஸ்ட் மூலம் மாத்திரம் அனுப்ப முடியும் முன்னாடி எல்லாம். இப்பதான் நம்ம இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஈஸியா ஷேர் பண்றோம். அப்ப அந்த காலகட்டத்துல எப்படி நம்ம உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஸ்மைலிஸ் வந்தது. அதாவது சின்ன ஒரு டாட் வச்சு ஒரு க்ளோசிங் பேரந்தசிஸ் போட்டா அதுக்கு ஒரு அர்த்தம், செமிகோலன் போட்டு க்ளோசிங் பேரந்தசிஸ், அதாவது அந்த லெட்டர்ஸ் மூலமே முதல்ல பகிர்ந்துக்கிட்டாங்க இதுக்கு இந்த அர்த்தம்னு. இந்த மாதிரி பலதை இப்ப யூஸ் பண்ணி இப்போ எவ்வளவோ வந்துருச்சு. நீங்க இன்னைக்கு ஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்றைய தலைமுறைகள் யூஸ் பண்றது நம்மளால சில நேரம் புரிஞ்சுக்க கூட முடியாது. அவ்வளவு சிம்பிள்ஸ், அவ்வளவு சிக்னல்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றோம்? நம்மளுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக. மெயினான அப்ஜெக்டிவ் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த குறியீடுகள், இந்த சைகைகள் எல்லாமே. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போ முத்ரா அப்படின்னு வரும் இல்லையா, முத்திரையும் இதே மாதிரி தான். நம்மளுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது, அல்லது இதுக்கு அடையாளம்னு சொல்லலாம், இதை சின்னம்னு சொல்லலாம், சைகைன்னு சொல்லலாம், பல அர்த்தங்கள் இருக்குது.
இப்ப நிறைய பேர் வந்து ஒரு கவர்மெண்ட் லெட்டர்ஸ் வருதுன்னு வைங்களேன், அதுல வந்து என்ன போட்டிருக்கும், சாப்பா கவர்மெண்ட் சீல், தமிழ்நாடு கவர்மெண்ட்னா அந்த கோபுரம், அது இருந்தாதான் அதுக்கு வந்து ஆத்தென்டிசிட்டி, அது வந்து அந்த சின்னம், அது வந்து முத்திரை. இது ஒரு இன்டர்பிரேஷன். முத்திரைக்கு பல விதமான இன்டர்பிரேஷன் இருக்குது. அது சின்னமா இருக்கலாம், ஒரு அடையாளமா இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சீதையை தேடி அனுமார் போகும்போது, நான் ராமர் அனுப்புற தூதுவர் தான், மெசஞ்சர் தான் அங்க எதை காட்டுவாரு, ராமரோட ராம முத்திரை, ராம நாமம் பதித்த ஒரு கணையாளின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மோதிரம், ரிங். இது வந்து ஒரு அடையாளமா காட்டப்படுது. இதான் ஆத்தென்டிசிட்டி, இவர் தான் அவரு அப்படிங்கிறது, அவர் அனுப்பின ஆள் தான்ன்றதுக்காக வேண்டி கிடைக்கிறது. இதெல்லாம் அடையாளம், சின்னம் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு சைகைகளும் இருக்குது. நம்ம வந்து இப்போ நம்மளுடைய எமோஜி இந்த இதெல்லாம் நீங்க அனுப்புறதெல்லாம் பாத்தீங்கன்னா கை சைகைகள் மூலமும் காட்டுறோம், ஃபேசியல் எக்ஸ்பிரஷனும் காட்டுறோம். இப்ப கை சைகைகள்னா கையில ஒரு என்ன சொல்றது, ஹேண்ட் ஜெஸ்டர். சோ அதை காட்டும் போதும் அது சிலதை நமக்கு தெரிவிக்குது. சில நேரம் அது சீக்ரெட் கோடா இருக்கலாம், அல்லது நம்ம உணர்வுகளை பகிர்வதா இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான ஒரு தகவல்களை தெரிவிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சைகைகள் எல்லாம் யூஸ் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப முத்திரைன்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதம் பிளஸ் ராதி, அதாவது மகிழ்ச்சியை தருகிறது. அதாவது முத்திரையை காட்டுறவங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்குது, முத்திரையை பார்க்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்குது. நீங்க பாத்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமத்துல பாத்தீங்கன்னா தசமுத்திரான்னு வரும், 10 முத்திரைகள். அந்த 9 ஆவரணமும் ஒவ்வொன்னா தாண்டதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த தேவதைகளை நம்ம வந்து சந்தோஷப்படுத்தி அவங்களோட ஒப்புதலோட அடுத்ததுக்கு போறது, அந்த மாதிரி வரும். சோ அது வந்து மகிழ்ச்சியை தருகிறதுங்கிற ஒரு அர்த்தத்துல வாரது. இன்னொரு பார்வை எப்படி சொல்றாங்கன்னா, நம்மளுடைய மனதுல உள்ள மாயைய விலக்கிட்டு நம்ம வந்து இறைவன் ஒன்றையே நினைக்கிறது. திராவணத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து வந்ததுதான் இந்த முத்திரை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, இன்னொன்னு இதோட அர்த்தம் மூடிய மின்சுற்றுகள், அதாவது க்ளோஸ்ட் எலக்ட்ரிக் சேனல்ஸ். அது வந்து ஒரு பர்டிகுலர் சுழற்சியை, அதாவது ஒரு சக்தியை வந்து அது வந்து மூடி அந்த சேனலை வந்து க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன். முத்ரா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பலவிதமான இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா, இது வந்து வெறும் கை சைகை மாத்திரம் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு விரலையும் இன்னொரு விரலையும் தொடுறது அப்படிங்கிறது மாத்திரம் கிடையாது. இது என்ன பண்ணும்னா, நம்மளுடைய உடலையும் மனசையும் நம்மளுடைய பிராண சக்தியையும் ஆன்மாவையும் ஒருங்கிணைப்பதற்கும் இது உபயோகப்பட்டது முன்னாடி. அதனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்மீக உயிரியல் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதோட பின்னணி பாத்தீங்கன்னா, இதோட பேக்ரவுண்ட், இது எப்படி வளர்ச்சி அடைஞ்சது, எப்படி பரிணாம வளர்ச்சியில வந்தது அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, உபநிஷதங்கள் வேதங்கள் எல்லாமே இதுல வந்து நிறைய அதுக்கு பின்னணியில இருக்குது. முதல்ல இதோட பேக்ரவுண்ட பார்ப்போம். முத்திரைகளோட பேக்ரவுண்ட் என்ன? அதாவது நம்மளுடைய உடல் வந்து வெறுமென ஒரு 4-5 அங்கங்களை மாத்திரம் சேர்த்த ஒரு பகுதி கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆன்ம அனுபவம் பெறக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இடம் நம்மளுடைய உடம்புங்கிறது. இது வந்து அத்தனை தெய்வ சக்திகளை ஒருங்கிணைக்கிற யஜ்ஞ குண்டம்னு நம்ம வந்து சுருதிகள்னா அந்த பழைய உபநிஷதங்கள் அந்த மாதிரி சாஸ்திரங்களை சொல்லுவாங்க. இப்ப எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குபடுத்தி இதை எல்லாத்தையும் நம்ம வந்து அதை யூஸ் பண்றதுக்காக இந்த முத்திரைகள் வந்து ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்தப்பட்டன. இதெல்லாம் ஒரு சாதனையாவே யூஸ் பண்றாங்க. சாதனைனா அது ஒரு கருவியா யூஸ் பண்ணி நம்மளுடைய மனச, நம்மளுடைய எண்ணங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்றோம்ல, மெடிடேஷன் பண்றாங்க, பிராணாயாமம் பண்றாங்க, அந்த மாதிரி இதுவும் அது மாதிரி ஒரு சாதனம் தான். இன்னொன்னு என்னன்னா, நம்ம கை விரல்கள் வந்து ஏகப்பட்ட நாடிகள் வந்து சேர்ற இடம். அதே மாதிரி பிராணசக்தி ஓட்டங்களை எல்லாத்தையும் இது வந்து உடம்பு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த இதெல்லாம் அறிஞ்சதுனாலதான் இந்த முத்திரைகள் செய்யறது மூலம் நம்மளுடைய உடல்நிலையையும் மனநிலையையும் உணர்வு நிலையையுமே நம்ம கண்டிப்பா ஒரு சாதனமா பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறதான் இது. அதாவது நம்ம வேதாந்தத்துப்படி என்னன்னா, உடல், பிராணசக்தி, மனம்,
சித்தம், ஆத்மா எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துற ஒரு வேதாந்தத்துடைய தத்துவம் தான் இந்த முத்திரைங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஹஸ்த முத்திரை அப்படின்னு ஒண்ணு வந்தது. ஹஸ்தனா கையின் அர்த்தம், முத்ரான்னா ஒரு சைகை, கையால சைகை காட்டுறது. இதுக்குதான் பேரு ஹஸ்த முத்ரா. அதாவது நீங்க வந்து கை விரலையோ உள்ளங்கையோ ஒரு குறிப்பிட்ட அமைப்புல வச்சுக்கிட்டு அந்த ஜெஸ்டர், ஹேண்ட் ஜெஸ்டர் வச்சுக்கிட்டு நம்மளுடைய உடலோட அல்லது மனசோட அந்த நம்ம பிராணசக்தியோட அதோட அர்த்தங்களை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஹஸ்த முத்திரை வந்து முதல்ல தொடங்கப்பட்டது. பொதுவா இது என்னன்னா நம்மளுடைய யாகங்களையும் சரி, மற்ற அதாவது நியாசங்கள்னு சொல்லுவாங்க, கர நியாசம், அங்க நியாசம், அதெல்லாம் வந்து ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போது அதெல்லாம் செய்யறது. ஏன்னா அந்த கரநியாசம்ங்கிறது வந்து நம்ம கரங்களை சுத்திகரிப்பு பண்ணி நம்மளோட கான்சன்ட்ரேஷனை கூட்டுறது, பியூரிஃபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபோக்கஸ். அதே மாதிரி அங்கநியாசம்ங்கிறது வந்து நம்ம உடலுக்குள்ளால நல்ல சக்திகளை உள்வாங்கி கெட்ட சக்திகளை தவிர்த்து அதுக்கு ஒரு கவசம் போடுறது மாதிரி. இது எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளுடைய பலவிதமான யாகங்களையும் சரி யோகங்களையும் பலதுலையும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கைய ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் முதல்ல ஆரிஜின் ஆஃப் முத்ராஸ் வந்து இங்கதான் ஃபர்ஸ்ட் தொடங்குது. அதே மாதிரி தாந்திரிகம் மற்றும் ஆகம சாஸ்திரங்களை பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் இது வந்து இவங்க வந்து ஒரு இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையில ஒரு குறியீட்டு மொழியா யூஸ் பண்ணாங்க. முத்திரம் பத்திரம் அப்படின்னா தீய சக்திகள்ல இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த முத்திரைகளை பயன்படுத்தினாங்க. இது என்னன்னா மெயினா இந்த கை சைகைலாம் எதுக்கு யூஸ் பண்றோம்னா மனநிலையை நிலைநிறுத்தும், பிராண ஓட்டத்தை சீராக்கும். இந்த மாதிரி சொல்லும் போது முத்திரைகளே ஒரு உபாசனை முறைதான் அப்படின்றத வந்து நம்மளுடைய பல சாஸ்திரங்கள் சொல்லுது. இப்போ நம்ம வந்து முத்திரைகளை பார்த்தீங்கன்னா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா பிரபஞ்சம் முழுவதும் பிராணசக்தியின் வடிவமே அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து. நம்மளுடைய உடலுக்குள்ளாலேயும் அந்த நுண்ணிய நாடிகள் மூலம் சரியான திசையில் செலுத்துவதற்கே இந்த முத்திரைகள் முதல்ல பயன்பட்டது. அப்புறம் வந்து தியானத்துல, யோகத்துல, தந்திரத்துல பல வகையில அப்படியே கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வருது. இப்போ இவங்க வந்து எப்படின்னா முத்திரைகள் வந்து பிரபஞ்ச சக்தியோட இயல்பை உணர்ந்துதான் நம்மளுடைய ரிஷிகளும் சரி, சித்தர்களும் சரி, எல்லாருமே அவங்களுடைய அனுபவத்துல இருந்து கொடுத்தது. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்களுடைய அனுபவத்துல இருந்து வந்ததுதான் இந்த முத்திரையோட தோற்றம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து முத்திரைகள்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய நம்ம ஹடயோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகத்துக்கு மெயினானது வந்து யோக பிரதீபிகா, இன்னொன்னு திரண்ட சம்ஹிதா. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான பாரம்பரிய நூல். இது ரெண்டு புக்ஸுமே. இதுல எல்லாம் என்னன்னா இதுல ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உளவியல் உடலியல் கருவிகள், அதாவது நம்மளுடைய உடலுக்கும் சரி நம்மளுடைய மனதுக்கும் சரி இதுக்கேற்ற கருவிகள் தான் இந்த முத்திரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து இந்த உள்ளுக்குள்ளால உள்ள பிராண சக்தி, அந்த உயிர் ஆற்றலை வந்து ரொம்ப நுட்பமா ஆராய்ஞ்சு அதை எப்படி நம்ம வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு திசை திருப்ப முடியும், அல்லது அதை எப்படி இந்த இடத்துக்கு பர்டிகுலர் ஆர்கனுக்கு செலுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாத்துலயுமே. அப்புறம் வந்து சித்தர் மரபுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் துல்லியமா கணிச்சு நாடி சக்கரத்தெல்லாம் ஒழுங்காக்கி, அதே மாதிரி அந்த உடல்ல வந்து அக்னி, சோமம், அந்த சோமம்னா கோல்டு, ஹீட், அதாவது வெப்பமும் குளிர்ச்சியும், இதெல்லாம் எப்படி நம்ம ஒருங்கிணைத்து கைவிரல்ல உள்ள பஞ்சபூதத்தோட எப்படி ஒரு சிங்க்ரனைஸ் பண்ணி பண்றதுங்கிறத வந்து சித்தர்கள் மரபுல திருப்பி இது வந்து கொடுக்கப்பட்டது. சோ முத்திரைங்கிறது வந்து அப்படி ஒரு ஓவர் நைட்ல வந்த விஷயம் இல்ல. பல காலமா அவங்களுடைய அனுபவத்தினால இப்படிலாம் இருந்தா இதெல்லாம் உள்ளுக்குள்ளால் நம்ம இந்த மாதிரி மாற்றங்கள் உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமா உணர்ந்து சொல்லப்பட்டு வந்ததுதான் இந்த முத்திரைகள். இது என்ன செய்யும்னா உடல், மனம், ஆன்மா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அது மாத்திரம் இல்லாம இது வந்து வெறும் கை சைகைகள் மாத்திரம் கிடையாது. பஞ்சபூதங்களுடைய ஆற்றலை நம்ம பிரயோகித்து இப்ப நாடி வழியா போற சக்தியில ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா
அந்த தடைகள் எல்லாத்தையும் சீராக்கி உடலை மனச சுத்தப்படுத்துற ஒரு ஆன்ம விழிப்புணர்வு தான் இந்த ஒரு நுண்ணிய அறிவியல். இதை விஞ்ஞானம்னே சொல்றாங்க. இப்ப நான் வந்து இதுல சொல்லியிருக்கிறது ஆன்ம விழிப்புணர்வு சொல்றேன். ஏன்னா இது தொடங்குனது அதற்காக முதல்ல. ஏன்னா பலவிதமான முத்திரைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் முத்திரா கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சின் முத்திரை, ஞான முத்திரை, அபான முத்திரை, ஏகப்பட்ட முத்திரை இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் லூப் இருக்கு இல்லையா, நம்மளுடைய உள்ளுக்குள்ளால அந்த பிராணசக்தியை சிதற விடாம பண்றதுக்கும் இதை பயன்படுத்துறாங்க. நாடிகளை தூய்மைப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துறாங்க. இப்படிதான் ஒவ்வொன்னா வளர்ச்சியாகி வந்துகிட்டே இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனம் அல்லது உடல் சார்ந்த பாதிப்புகளை சரி பண்றதுக்காக வேண்டி நம்மளுடைய பிராணசக்தி ஓட்டத்தை கரெக்டா சீராக்கி பண்றதுனாலதான் நமக்கு இந்த முத்திரைகள் உடலையும் சரிப்படுத்தும், மனதையும் சரிப்படுத்தும். அட்வான்ஸ் லெவல்ல போகும்போதுதான் நீங்க ஆன்மீகத்தை பற்றி யோசிப்போம். இப்போதைக்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டியது உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி முத்திரைகள் மூலம் நம்ம சால்வ் பண்ணலாங்கிறது தான். இப்போ முத்திரைகள் பார்த்தீங்கன்னா, காயம்னா உடலை பற்றியது, மனசை பற்றியது, பிராணசக்தி, ஆத்மா எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தக்கூடிய ஒரு விஞ்ஞானமான முத்திரைகள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா விஞ்ஞானம்னா இது சயின்டிபிக்காவும் இப்ப நிறைய விஞ்ஞானத்துல வளர்ச்சி இருக்கிறதுனால இந்த முத்திரைகளோட எஃபெக்ட் என்னென்னலாம் இருக்குங்கிறத மெஷர் பண்றாங்க. ஹெச்ஆர்வி, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, இஇஜி, எம்இஜி, இந்த மாதிரி நிறைய உள்ளுக்குள்ளால என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அத்தனையுமே அளவீடு பண்ணியே இது ஆமா அந்த மாதிரி எஃபெக்ட் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால இது விஞ்ஞான முறையில இது அக்செப்ட் பண்ணப்பட்டது. அடுத்தது முத்திரையோட மெயினான நோக்கம் என்ன சொன்னதுதான். அதாவது நம்மளுடைய பிராணசக்தி ஓட்டத்தை, உயிர் சக்தி ஓட்டத்தை சீராக்கி உடல் மற்றும் மனதை சுத்தப்படுத்துவது. இதுதான் முக்கியம். ஆன்ம விழிப்புணர்வு ரெண்டாவது. அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், அதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனா நம்ம இப்போ முதியோர்கள்னு வரும்போது நம்ம இப்போ போக்கஸ் பண்றது உடலை எப்படி பாதுகாக்கிறது, மனதை எப்படி சுத்தமா வச்சுக்கிடுறது. இது ரெண்டையும் பாதுகாத்தாலே உங்களுக்கு மனதுல நிம்மதியும் இருக்கும், மனதுல சந்தோஷமும் இருக்கும். எந்த ஒரு டெசிஷன் எடுக்கும் போதும் ஒரு தெளிவு, மன தெளிவு இருக்கும். அதுக்காக தான் இப்போ பொதிகை மலை சித்தர்களின் மரபு வழியாத்தான் நமக்கு இந்த முத்திரைகள் கிடைத்தது. எல்லாருக்குமே தெரியும், அகஸ்திய மாமுனிவர் அவருடைய இடம் பொதிகை மலை, தென்கைலாயம்னு சொல்லுவோம். அவருடைய நேரடி சீடர்கள் யாரெல்லாம்? புலஸ்தியரும் தேரையரும், ரெண்டு பேருமே. சோ இந்த மாதிரி அவங்க கொடுத்த முத்திரைகள் தொடர்ந்து ஒரு குரு பாரம்பரியத்தின் வழியாக, சீடர்கள் வழியாக இங்கே கொண்டு வரப்பட்டது. அங்க பொதிகை மலையில தொடர்ந்து வசிச்சு அவங்க இந்த அறிவெல்லாம் பாதுகாத்து வந்ததுனால அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா பொதிகை மலை சித்தர்கள் அப்படின்னு கூடுறோம். அதாவது நம்ம இப்ப படிக்க போற முத்திரைகள் எல்லாம் பொதிகை மலை சித்தர்களின் மரபுகளில் வந்தவை. அதுக்கடுத்து அங்கிருந்து அடுத்தடுத்த தலைமுறையாக பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பாடலூரை சேர்ந்த அருள்குரு சிவராஜ யோகியை அடுத்து சேர்ந்தது. அப்புறம் அங்கிருந்து பொதிகை மலையின் அடிவாரத்தில் உள்ள பாபநாசத்தில் அமைந்திருக்கும் சித்தர் கோட்டத்தை சேர்ந்த சீடர்களால் இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்பட்டு இன்று நம்முடைய பாரம்பரிய அறிவை முதியோர்கள் மற்றும் நவீன சமூகத்தின் நன்மைக்காக அறிமுகப்படுத்துகிறோம். இதுல மெயினான அப்ஜெக்டிவ் என்னன்னா முதியோர்களுடைய போக்கஸ். ஏன்னா நிறைய முத்திரைகள் இருக்குது, நிறைய படிச்சிருக்கலாம். நீங்க மற்ற முத்திரைகள்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த முத்திரைகள் முதியோர்களுக்காகவே, அதாவது ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் எல்டர்ஸ். எல்டர் கேர்ங்கிறதா நம்ம கீரியாட்ரிக் கேர்னா முதியோர்களுடைய நலன் கருதி பண்றோம். அவங்களுடைய நலனுக்காகவே இது தனியாக டிசைன் பண்ணப்பட்டது. ஏன்னா அவங்க வயசு 60, 70, 80, 90 இந்த வயசு ஆகும்போது மற்ற பிராணாயாமம் பண்றதுக்கோ மெடிடேஷன் பண்றதுக்கோ திடீர்னு தொடங்க முடியாது. சில முத்திரைகளை ரொம்ப கடினமான முத்திரைகளாகவும் இருக்குது. அத்தனை முத்திரைகளுக்கும் நமக்கு கை ஒத்து வருமா தெரியாது.
அதனால்தான் ரொம்ப எளிமையான ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த, திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன், மிகவும் எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த முத்திரைகள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய அருள் கொடை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மருந்தில்லாத வாழ்க்கை, நோயற்ற வாழ்வை அடைவதற்கு கிடைத்ததுதான் இந்த முத்திரை. சோ இந்த முத்திரை கோர்ஸ்ல சேர்ந்தவங்க அத்தனை பேருமே பெரிய பாக்கியசாலிகள். வெரி ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட், எளிமையான சக்தி வாய்ந்த மெத்தட். இந்த முத்திரைகள் நமக்கு கிடைச்ச முத்திரைகள் எல்லாமே இதுவரைக்கும் இந்த மாதிரி முத்திரைகள் யாரும் நம்மளுடைய சித்தர் கூட்டத்தை சேர்ந்தவங்க பார்த்த அளவுல எங்கேயுமே கொடுத்தது மாதிரி தெரியல. இந்த மாதிரி முத்திரைகள் யாராவது நீங்க இந்த மாதிரி முத்திரைகள், அதாவது நம்ம பண்ற முத்திரைகள் மாதிரி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு அது ஒரு செய்தியாகவும் இருக்கும். முதல்ல வந்து ஏன் முதியோர்களுக்காக இது ஸ்பெசிபிக்கா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ வந்து முதியோர்களுக்கு வந்து மனத்தெளிவின் அவசியம். ஏன்? ஏன்னா எல்லாம் உடல் நமக்கு வந்து எப்ப வந்து பலம் குறைந்து விட்டதோ, சக்தி இழந்து விட்டோமோ, அப்பவே நமக்கு மனசும் தளர்ந்துடும். மனசு தளர்ந்த உடனே எதை பார்த்தாலும் பிரமையா இருக்கும். பசங்க நல்லாதான் பண்ணுவாங்க, இருந்தாலும் நமக்கு வந்து அவங்க நல்லா பண்றதாவே தோணாது. நமக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலையே, இந்த மாதிரி எண்ணம் தான் இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் முதியோர்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நீங்க உங்க அப்பா அம்மாவை எப்படி பாத்தீங்கன்னு ஒரு நிமிஷம் கொஞ்சம் பிளாஷ்பேக் அடிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம முதியோர், அன்னைக்கு இளைஞர், கொஞ்சம் பிளாஷ்பேக் அடிச்சு பாருங்களேன். நான் யாரையும் தப்பா சொல்லல. அன்றைக்கு உங்களுடைய அப்பா அம்மா முடியாம இருந்தாலும் கூட உங்களுடைய வேலையின் காரணமாக, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வேலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும், குடும்பத்தை காப்பாற்றிதான் ஆக வேண்டும். இந்த சூழல்ல நான் லீவை போட்டு வீட்டுல உட்கார்ந்துருந்தேன்னா குடும்பமே பட்டினி கிடந்து சாவும். முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம நம்ம அப்பா அம்மாவை எப்படி பார்த்தோம்? இது வழி வழியா வர்றதுதான். அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா மனசுல வந்து கொஞ்சம் தெளிவு வரும். ஆமா, அன்னைக்கு எனக்கு ப்ரையாரிட்டி என்ன? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டி உண்டு. எதை வந்து நீங்க முதன்மைப்படுத்துறீங்கிறது வந்து ஒவ்வொரு பீரியட்லயும் மாறும். ஒரு சிறுவனா இருக்கும்போது ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும், விளையாட்டுத்தன்மை தான் இருக்கும். ஒரு பாலிய வயசுல இன்னொரு ப்ரையாரிட்டி இருக்கும். அடுத்தது காலேஜ் வயசு அங்க போய் பண்ணும்போது அதுல வந்து இன்னொரு ப்ரையாரிட்டி இருக்கும். லவ் பண்றது, அது பண்றது, சந்தோஷமா என்ஜாய் பண்றது ப்ரையாரிட்டியா இருக்கும். ஒரு குடும்பஸ்தனானா ஒரு வேலை வேணும், நல்ல ஒரு மனைவி வேணும், இந்த மாதிரி ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். அடுத்து குழந்தைகள், இப்படி பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டி மாறிக்கிட்டே வரும். இது ஒரு சைக்கிள் தான். பெரியவங்க வந்து அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா மன தெளிவு இருக்காது. எதை எடுத்தாலும் நம்ம கஷ்டமா அவங்கள வந்து ஒரு நம்மளை கண்டுக்கல நம்ம எந்த அளவுக்கு கண்டுக்கிட்டோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும். அதை யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் அவ்வளவு பண்ணனேன், நான் என் பிள்ளைக்கு இவ்வளவு பண்ணனேன், இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணனேன், என் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க உட்கார்ந்து உங்களை பண்ணுனீங்க இல்லைன்னு யார் சொன்னா? அதே மாதிரி அவங்க வந்து அவங்க பிள்ளைகளுக்காக அதை இதை செய்வாங்க. இது வழி வழியா கடத்தப்பட்டு வருகிற ஒரு இதுதான் ஒழிய நான் அதாவது பார்க்க கூடாதுன்னு சொல்லல, பார்ப்பாங்க. நம்ம அதை தவறுதலா நினைக்க கூடாது. அந்த மனத்தெளிவு இல்லாதது நிறைய பேருக்கு பிரச்சனை. அப்போ இந்த நிலையிலே இருந்து அவங்க வந்து கடைசி காலத்துல உயிரை விடுற காலத்துல அவங்க மனசுல வந்து அந்த ஒரு வன்மம் செலவுங்களுக்கு ரொம்ப வன்மம் ஆயிரும், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆயிடும், ஒரு என்ன சொல்றது ரிவெஞ்ச் எடுக்கிற தன்மை ஆயிடும். அவ்வளவு பண்ண மாட்டேக்கானே, அது சிலவங்களுக்கு, எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மன தெளிவு இல்லாத காரணம் தான் இத்தனை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு காரணம். அப்போ நம்ம வந்து நமக்காக அந்த பொதிகை சித்தர்கள் கொடுத்தது வந்து என்னன்னா, ஏன்சியன்ட் சித்தர்ஸ் நேச்சர் அலைன்டு முத்ரா, ஏஎஸ்என்ஏ, சாரி ஏஎன்எஸ்ஏன்னு போட்டு ஏஎஸ்என்ஏ, ஏன்சியன்ட் சித்தர்ஸ் நேச்சர் அலைன்டு, இயற்கையோடு இணைந்த தொன்மையான சித்தர்களின் முத்திரைகள். இதுக்கு பேரே அதுதான், அஸ்னா, ஏன்சியன்ட் சித்தர்ஸ் நேச்சர் அலைன்டு முத்ரா. இதோட தலையாய நோக்கம் என்ன? இந்த முத்திரைகள் கொடுத்ததுக்குரிய பர்பஸ் என்ன? யாருமே வந்து இப்போ வந்து ஆன்மீகத்தை பற்றிலாம் நினைக்க வேண்டாம், அதுக்காக கிடையாது. அதுக்கு அது அடுத்த லெவல், அட்வான்ஸ் லெவல். முதல்ல நமக்கு என்ன வேணும்? நல்ல எண்ணங்கள் மனதுல, உண்மை நிலையை புரிந்து கொள்ற பக்குவம் வேணும்.
அதாவது வாழ்க்கையில வர்ற சவாலை ஏற்றுக்கொள்ற பக்குவம், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்பாங்க. என்ன நடக்குதோ அதை அதுபடியே ஏற்றுக்கொள்ற பக்குவம், அதை கொண்டு வரதான் நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், எதையுமே ஒரு தவறுதலா நினைக்காம இருக்கிற பழக்கம். இதுக்குதான் இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சுழல் நமக்கு ஒரு மனசுல குழப்பம் இல்லாம, மன தெளிவோடு, நல்ல புரிதலோடு, பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு, அதாவது நம்ம சொர்க்கத்தை நரகமாக்காம நரகத்தையே சொர்க்கமாக்குற ஒரு பக்குவத்துக்கு வார அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வரதுதான் இந்த முத்திரைகளுடைய உண்மையான நோக்கம். சோ அந்த சூழலை உருவாக்குறதுக்குரிய ஒரு சாதனம், ஒரு கருவி, ஒரு பயிற்சி, இதுதான் நமக்கு சித்தர்கள் கொடுத்த முத்திரை. சோ இந்த முத்திரையினுடைய தலையாய நோக்கம் என்னன்னா, அகக்கருவிகள், அந்த கரணங்கள், உள்கருவிகள் ஆன மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவற்றோட சேர்ந்து உடலையும், உடல் என்னெல்லாம் 5 கோஷங்களும் சொல்லியிருக்கிறோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், 5 கோஷங்கள். சோ உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி அமைதி நிலைக்கு கொண்டு வருதுதான் இந்த அஸ்னா முத்திரைகளுடைய தலையாய நோக்கம். இத தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு உடம்புல பிரச்சனையா, மனசுல பிரச்சனையா, அதை எப்படி தெளிவுபடுத்துறது? அதற்காக கொடுக்கப்பட்டவைதான் இந்த முத்திரைகள். இப்போ இந்த முத்திரையோட அடிப்படை, அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முத்திரைகள் இருக்குது, அதெல்லாம் நான் பின்னாடி வரேன். இப்போ முத்திரைனா என்னன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல. முத்திரை என்றால் என்ன, அது எப்படி ஒரு பரிணமித்து வந்தது, வளர்ந்து வந்தது, அடுத்தது அந்த முத்திரைகள் நமக்கு பொதிகைமலை சித்தர்கள் மரபு மூலம் வந்ததுடைய காரணம் என்ன, அந்த முத்திரைகள் எதற்காக பயன்படுத்த போகிறோம். மருந்தற்ற வாழ்வு, நோயற்ற வாழ்வு. இந்த முத்திரையை ட்ரக்லெஸ் தெரப்பின்னு சொல்லலாம். சிகிச்சை முறை, அதாவது மருந்தில்லாத சிகிச்சை முறை. நமது நோய்க்கு, மனநோயோ உடல் நோயோ மருந்து இல்லாத ஒரு சிகிச்சை முறைதான் இந்த முத்திரைகள். இந்த முத்திரையில ஏற்கனவே போன கிளாஸ்ல நான் சொன்னேன், த சயின்ஸ் ஆஃப் யோக முத்ரா. முத்ரா விஞ்ஞானா ஆஃப் யோக முத்ரா அப்படிங்கறத ஒரிஜினல் டெக்ஸ்ட். அதை ஆங்கிலத்துல சயின்ஸ் ஆஃப் யோக முத்ரா. ஏன் சயின்ஸ் ஆஃப் யோக முத்ரான்னு சொல்லியிருக்காங்கன்னா, சயின்டிபிக்கா நிறைய நல்லதை ப்ரூவ் பண்ணதுனாலதான் சயின்ஸ் ஆஃப் யோக முத்ரான்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல எல்லாம் இதை இப்படி வை அப்படி வை அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அது அவங்க உணர்ந்து சொன்னது. ஆனா இன்னைக்கு எப்பவுமே சயின்ஸ் படிதான், விஞ்ஞானம் சொன்னாதான் நம்ம அடுத்த ஜெனரேஷன் நம்பும். அப்போ சயின்ஸ் ஆஃப் யோக முத்ரான்னு சொல்லும் போது அந்த பை கே ரங்கராஜ ஐயங்கார் அவரு கொடுத்த புக்கு ஆங்கிலத்திலயும் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது, கர்நாடகாலங்கிறதுனால அவருடைய கன்னடத்திலையும் அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கு இருக்குது, அதான் ஒரிஜினல். பாத்தீங்கன்னா அந்த புக்ல அவர் கொடுத்துருக்காரு, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அதுல சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தோடு கனெக்ட் ஆகி இருக்குது, இணைந்து இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம ரிங் ஃபிங்கர், மோதிர விரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மண் தத்துவத்தை குறிக்குது. அப்போ மண் மூலக்கூறோட அசோசியேட் பண்ணணும்னா இந்த விரல் தேவை. அடுத்தது நம்மளுடைய சுண்டு விரல் அல்லது சிறு விரல், லிட்டில் ஃபிங்கர்னு சொல்லுவோம். இது நீர் மூலக்கூறோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது நம்மளுடைய பெருவிரல், தம் ஃபிங்கர், இது வெப்பத்தோட தொடர்புள்ளது, வெப்ப மூலக்கூறு. அடுத்தது ஆள்காட்டி விரல், இந்த விரல் வாயு மூலக்கூறை காட்டுகிறது. நடுவிரல், இந்த விரல் ஆகாய மூலக்கூறை காட்டுகிறது. அப்படின்னா எல்லா விரல் நுனிகளும், எல்லா விரலிலும் அந்தந்த மூலக்கூறுகள் அசோசியேட் ஆயிருக்குது.
அதுக்காக அதுல வேற எந்த மூலக்கூறும் இல்லைன்னு கிடையாது. நான் பஞ்சீகரணத்துல நம்ம பார்த்திருக்கிறோம், எல்லா மூலக்கூறுலையும் மற்ற 4 மூலக்கூறும் இருக்கும். ஆகாயத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் உண்டு, மண் உண்டு, நீர் உண்டு, உஷ்ணம் உண்டு, காற்று உண்டு. அப்படி ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், ரேஷியோ வேரி ஆகும். இதுல எது டாமினேட்டிங் ஃபேக்டர் எதுங்கிறது தான் இந்த விரல் சொல்றது. அப்போ இந்த விரல் நமக்கு இந்த மூலக்கூறுகளோட சம்பந்தப்பட்டிருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் ஹோமியோபதி மெடிசன்லயும் இத, ஆயுர்வேதா மெடிசன்லயும் இதை ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி இந்த யோக முத்திரைகள்லையும் இதை பயன்படுத்துறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலா தெரியணும். அடுத்தது நம்ம முத்ரா ஃபார்மேஷன் புரோட்டோகால்னு ஒண்ணு நம்ம சொல்றோம். எப்படி ஒரு முத்திரையை நம்ம உருவாக்குறது, புதுசா ஒரு முத்திரையை உருவாக்குறோம், அப்ப அதை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான். அதைத்தான் நம்ம புரோட்டோகால்னு சொல்லுவோம், அல்லது அதோடைய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த இதை இப்ப நம்மளுடைய முத்திரைகள் இது ஜெனரலைஸ். இப்ப நீங்களுமே உங்களுடைய அனுபவத்து மூலம் புது முத்திரையை கண்டுபிடிக்கலாம், உருவாக்கலாம். இப்ப நமக்கு சித்தர்கள் மரபுல, அதாவது பொதிகை மலை சித்தர்கள் மரபுல வந்த அந்த முத்ராவோட அனுபவத்தின் மூலம் நம்ம ஒரு முத்ரா புதுசா ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு வழிமுறைகள், விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஜெனரலா சொல்றோம். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒவ்வொரு விதிமுறைகளையும் நம்ம இன்னும் ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம் அடுத்த கிளாஸ்ல. ஏன்னா எனக்கு இந்த முத்திரைகளை ஃபர்ஸ்ட் இந்த புரோட்டோகாலை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன்னா அதுக்கடுத்து இதுபடியே நம்ம போக முடியும். ஏன்னா இது சயின்டிபிக்கா நம்ம கொண்டு போறோம். முத்திரைனா சும்மா இப்படி இந்த 2 கையும் இப்படி இப்படி பண்ண அப்படி இல்லை. நாங்க சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு முத்திரைகள்னா என்ன, எப்படி பழகணுங்கிறதுக்கான சொல்லி கொடுக்குறோம். ஆனா இதுக்கு கம்ப்ளீட்டா சயின்டிபிக்காவே எல்லாமே ஆதாரங்கள் இருக்குது. அதை 1 by 1 we will just discuss. இப்போ முதல்ல முத்ரா ஃபார்மேஷன் புரோட்டோகால் அதோட விதிமுறைகள் பாத்தீங்கன்னா, அந்த முத்திரையை உருவாக்குறதுக்கு உள்ள மூல தத்துவம் என்ன அப்படின்னு தெரியணும். மூல தத்துவம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், மூல தத்துவம் இயற்கையோடு இணைந்தது, 5 விரல்களும் 5 பூதங்களோடு அசோசியேட் ஆயிருக்குது. அதே மாதிரி நம்ம மூச்சு இயற்கையா விடும்போது இந்தந்த டைம்ல இது நடக்குது, இந்த மாதிரி. சோ இது நம்மளோட முத்திரைக்காக உள்ளதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இன் டீடைல். பட் ஜெனரலா இது ஜெனரல் புரோட்டோகால், பொதுவான விதிமுறைகள். ஒரு முத்திரையை புதிதாக உருவாக்க வேண்டும் என்றால் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். சோ மூல தத்துவம் என்ன, அதுல பயன்படுத்துற அடிப்படையான தத்துவம் என்ன அப்படிங்கறத சொல்லணும். அடுத்தது முத்திரையோட நோக்கம் என்ன, உடல் பிரச்சனைய சரி பண்ண போறோமா, மனப்பிரச்சனைய சரி பண்ண போறோமா, அல்லாட்டினா ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிசீஸ், ஒரு நோயை, டயபெட்டிஸ்னா அப்ப சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு பண்றோமா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் நோய்க்காக பண்றோமா, இல்லாட்டினா ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பண்ணணுமா, இப்படி பலவிதமான நோக்கங்கள் இருக்குது. அப்போ நீங்க கிரியேட் பண்ற முத்ரா எந்த பர்பஸ்க்காக நீங்க இத உருவாக்குறீங்க அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். அடுத்தது அந்த முத்திரை செய்யறதுக்குரிய ப்ரீரிக்வசிட், அதுக்கு முன்னாடி முன் நிபந்தனைகள் இருக்கணும் இல்லையா. முன் நிபந்தனைகள் இப்ப நம்ம முத்திரையில என்ன சொல்றோம், வலது பக்கம் உள்ள உடல் பாகத்துக்கு வளர்பிறையோட நமக்கு வலது சுவாசம் ஓடும்போது செய்யணும்னு சொல்றோம். இது ஒரு முன் நிபந்தனை. உடல் சம்பந்தப்பட்டதுன்னா இடது பக்கம் இடது சுவாசம் ஓடும்போது தேய்விரையில பண்ணணும்ன்றோம். இதெல்லாம் ப்ரீரிக்வசிட், முன் நிபந்தனைகள். அடுத்தது இது நமக்கு மனம் சார்ந்ததா, அல்லது ஒரு நோய் சார்ந்ததா, அல்லது ஜெனரலா எனக்கு ஜெனரல் ஹெல்த், உடலும் மனமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா, இந்த மாதிரி. சோ இதெல்லாம் ப்ரீரிக்வசிட். இந்த முத்திரைக்கு முன்னாடி என்னென்னலாம் அது செய்யணும். நம்மளை பொறுத்தவரை என்ன சொல்றோம், கோஷங்கள், அந்தகரணங்கள், இது 2க்கும் நம்ம வச்சுக்கிட்டு அந்த பேசிஸ்ல நம்ம போறோம். அடுத்தது 4வது தயார்நிலை பயிற்சி, ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ். ப்ரிப்பரேட்டரினா என்ன அர்த்தம், வார்மிங் அப். இப்போ ஒரு
விளையாடு முன்னாடி சில வார்ம் அப் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி நமக்கு அந்த தயார்நிலை பயிற்சி முத்திரை தொடங்கும் முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும். ராதா மேடம் சொன்னாங்க இல்லையா, எப்படி அ ஆ இ ஈ அந்த தசை இயக்கத்தை கொஞ்சம் ஊக்கப்படுத்தி சில பிலிமரி எக்ஸசைஸ், நம்ம கைகளை மடக்கிறது, இதெல்லாம் அதெல்லாம் பண்றது, இதெல்லாம் வந்து தயார்நிலை பயிற்சி. நீங்க முத்திரை செய்ய தயாராகிறீங்க. அடுத்தது வந்து அடிப்படை தனிமம் மற்றும் சுவாச தேர்வு. அதாவது நம்ம எந்த விரலை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். முத்திரை செய்யணும்னா கைகள் இருக்குது. அடிப்படை தனிமம்ன்றது வந்து அந்த பேசிக் எலிமெண்ட். எதை நம்ம வந்து கூட்டணும்னு நினைக்கிறோம், குறைக்கணும்னு நினைக்கிறோம், அப்படிங்க அதை வந்து சீர்படுத்த நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலா முத்திரைன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 5 எலிமெண்ட், ஏன்னா பேசிக் எலிமெண்ட்ஸாலதான் நம்ம உடம்பு ஆனதுன்னு பல தடவை பார்த்துட்டோம். சோ அந்த இதோட ஏற்றத்தாழ்வுகளை சீர்படுத்துவதுதான் இந்த முத்திரையோட அடிப்படையானது. அப்ப அதுக்கு எந்த சுவாசத்தை தேர்வு பண்ணணும். அதே மாதிரி அந்த கால நிலைக்கு ஏற்ப கொடுக்கும் நிலைக்கு ஏற்ப, அதாவது நம்மளுடைய வளர்பிறையா தேய்பிறையா, வலது சுவாசமா இடது சுவாசமா, எந்த கை கொடுக்கணும், எந்த கை ஏத்துக்கணும். பொதுவா அந்த முத்திரைகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கையில செய்யக்கூடாது, 2 கையிலையும் செய்யணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. 2 கையும் சேர்ந்துதான் பண்ணணும் அப்படிங்கிறது ஜெனரல் ரூல். இப்ப நம்மளும் 2 கையில தான் சேர்க்கிறோம். ஏன்னா அந்த சக்தி ஓட்டத்துக்குரிய இதை வந்து முழுமையா அந்த சர்க்கியூட் க்ளோஸ் பண்றதுக்காக நம்ம பண்றது. இது வந்து 5வது, அதாவது பிரச்சனைக்கு காரணமா நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் நோய்னா இதுல இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த மூலக்கூறால இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுது. இந்த பர்டிகுலர் கோஷம் இந்தந்த ஆர்கனோட கனெக்டட். சோ அதுக்கு தகுந்தபடி நம்ம என்ன பண்றோம், அந்த முத்திரைகளை தேர்வு பண்றோம். இந்த சக்தி ஓட்டத்துக்குரிய நாடி எந்த நாடி, இட நாடியா வலது நாடியா அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி மூச்சு இதெல்லாம் பண்றது எல்லாமே அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் நமக்கு வந்து உள்ளால எப்படி சுழற்சியை உண்டாக்கி சமநிலைப்படுத்துவது இயற்கையோடு இணைந்து, அதுதான் இதோட அடிப்படை தத்துவம். அடுத்தது முத்திரை செய்யும் விதிமுறைகள். இதுதான் மெயினான புரோட்டோகால், முத்ரா பிராக்டிஸ் புரோட்டோகால். முத்ரா ஃபார்மேஷன் புரோட்டோகால் இஸ் த ஹெட்டிங், அதாவது அதோட தலைப்பது முத்ரா ஃபார்மேஷன், புதுசா உருவாக்குறதுக்குரியது. அந்த புதுசா உருவாக்குறதுக்கு உள்ளாலையும் முக்கியமானது முத்திரை செய்யும் விதிமுறைகள், பிராக்டிஸ் எப்படி பண்றது. அதாவது எப்போ எந்த நேரத்துல தேர்வு செய்யுது. இது நேரம்னா 6 to 8 10 அந்த மாதிரி கிடையாது. நமக்கு வந்து இடது சுவாசம் போகும்போதா, வலது சுவாசம் போகும்போதா, வலதுபிறையா தேய்பிறையா, அந்த மாதிரி அந்த நேரத்தேர்வை குறிக்குது பிராக்டிசிங் பீரியட். எந்த நேரத்துல எந்த தருணத்துல எந்த மாதிரி கண்டிஷன்ல பண்ணணுங்கிறது. அடுத்து நம்ம வந்து அவங்களை வெட்டி விரல் நுனிகளை சுத்தம் செய்யறது, வெறும் தரையில படக்கூடாது, லோகத்தால் அதாவது மெட்டல் பேஸ்டு சீட்டா இருக்கக்கூடாது, நம்மளுடைய சுவாச ஓட்டம் எப்படி தேர்வு பண்றது, அதே மாதிரி எப்படி எந்தெந்த ஃபிங்கரை எந்த அமைப்புல நம்ம தொடுறது, எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணணும். இது வந்து நான் அதாவது முத்திரை செய்தல் விதிமுறைகள், நம்மளுடைய முத்திரை உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காண்டி இதை சொல்லியிருக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. ஃபார்மேஷன் புரோட்டோகால்ங்கிறது ஒவ்வொரு ஹெட்டிங் தான் நீங்க பார்க்கணும். உள்ளால அதை பற்றி நான் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து இந்த அளவு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை சொன்னா இது புரியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அடுத்தது வந்து சிகிச்சை சார் மற்றும் விளைவு அளவீடுகள், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்ட் அவுட்கம் மெட்ரிக் செலக்ஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த முத்திரை செய்யறோம், இதுக்கு எஃபெக்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அறிவியல் ஆதாரம் வேணும் இல்லையா. அப்போ இப்போ டயபெட்டிஸ் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டயபெட்டிஸ்க்கு பண்ணோம்னா இது செய்யும் முன்னாடி எவ்வளவு சுகர் அளவு இருந்தது, செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, அதை வந்து நீங்க வந்து இதெல்லாம் அப்ஜெக்டிவ் பேராமீட்டர்னு சொல்லுவோம். கண்டிப்பா அளக்க முடியும். ஒரு காய்ச்சல் இருக்குன்னா காய்ச்சல் சாதாரண நிலை எவ்வளவு, காய்ச்சல் வந்தா டெம்பரேச்சர், இதெல்லாம் அளக்க முடியும். சோ அறிவியல் ஆதாரங்களை வச்சு அளக்குறது. ஹார்ட் ரேட் வேரியேஷன் பண்ணா ஹெச்ஆர்வி பண்றது, இஇஜி எம்இஜி அதாவது உள்ள மேக்னெட்டிக் எலக்ட்ரிக்கல் இந்த எல்லா வேவ்லென்ஸையும் பாக்குறது, இதெல்லாம் வந்து அளவிட முடியும். சோ இந்த சிகிச்சை பண்றதுனால இதை எப்படி அளக்குறதுங்கிறது நம்ம பண்ற பர்பஸுக்கு தகுந்தபடி டிசைட் பண்ணணும். இது எதுக்கு என்னென்ன வேணும்னு, அதுதான் அப்ஜெக்டிவ் பேராமீட்டர்ஸ்ங்கிறது வந்து அளக்கக்கூடிய அளவுகோல்கள். இன்னொன்னு உள்ளுணர்வு சார்ந்த அளவுகள், சப்ஜெக்டிவ் பேராமீட்டர். ரொம்ப வலியா இருக்குது டாக்டர்பாங்க, அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது,
இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அப்போ இதை வந்து ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. மிக அதிகமான வலி 1 to 10 வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். 10, 8, 6, 4, 2, 1. இப்ப இந்த வலியில உங்களுக்கு எந்த அளவுன்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுதான் வந்து உள்ளுணர்வு சார்ந்த அளவுகள். அப்போ ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம எப்படி அதை அளவீடு பண்ணணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்ப சுகருக்கு நம்ம அப்படிதான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். சுகருக்கு செஞ்சு பார்க்கும்போது அதுக்குரிய அளவீடுகளை எடுத்திருக்கிறோம். சோர்வு குறைஞ்சிருக்குது, நல்ல புத்துணர்ச்சியா இருக்குது. இதெல்லாம் சப்ஜெக்டிவ் பாராமீட்டர். எனக்கு சோர்வா வந்து இப்ப சரியாயிட்டா சோர்வை எப்படி நீங்க அளப்பீங்க? சொல்லுவாங்க. 10 ஸ்கேல் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சோர்வு வந்து 8 பங்கு இருந்துன்னா இப்போ வந்து 4 பங்கா குறைஞ்சிருக்கு, 2 பங்கா ஆகியிருக்கு அப்படிங்கிறது. இதுதான் தான் சப்ஜெக்டிவ் பாராமீட்டர். சோ எந்த நோயா இருந்தாலும் சரி, உடல் சார்ந்ததோ மனம் சார்ந்ததோ நோய் சார்ந்ததோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதற்குரிய அளவுகோல்களை நம்ம வந்து நிர்ணயிக்கணும். அப்பதான் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ண முடியும், அதை டெஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து அந்த எஃபெக்டை பார்க்கணும். அதோட எஃபெக்ட் என்னன்னு. அதாவது இப்ப அவங்க பயிற்சி பண்ணிட்டே இருக்காங்க. முத்திரை செய்யும்போது சில நேரம் திடீர்னு சில பிரச்சனைகள் வருது. யாரும் பயந்துட வேண்டாம். ஏன்னா ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா சிலவங்களுக்கு அந்த முத்திரைகள் செய்யும் போது காலு இதெல்லாம் ஊத்தம், அப்படியே ஊறும். உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஊத்தம், அதாவது நம்ம வெளியே சில இது வெளியேறும் போது அதோட எஃபெக்ட் வேர்வை வரும். சிலர் தாகமா எடுக்கும். சிலவங்களுக்கு தலைவலி வந்திருக்குது. ஆனா இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். என்ன பண்ணணும்னா ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் பண்ணிட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுத்து பண்ணி இப்படியே கிராஜுவலா கூட்டணும், நம்ம உடல் அக்செப்ட் பண்ற வரைக்கும். அது வந்து வெளியில அந்த கழிவுகளை வெளியேற்றதுனாலதான் நமக்கு கிடைக்கிற இம்பாக்ட். சோ அப்ப அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்துன்னா உடனே செய்யறதை நிறுத்திட்டு அதுக்குரிய ஆலோசனைகளை கேட்கணும். இந்த முத்திரை எக்ஸ்பெக்ட, நம்மளோட முத்திரைனா நம்மளோட முத்திரை எக்ஸ்பெக்ட கேட்கணும். சோ அந்த முத்திரை சிகிச்சையோட செயல்திறன் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவோம். அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு, அப்போ இதுக்குரிய காரணம் என்ன, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பிறகு வந்து ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓகே இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வர்றது. இதுதான் வந்து முத்திரை சிகிச்சையோட செயல்திறன் பகுப்பாய்வுங்கிறது. அடுத்தது வந்து சரிபார்த்து உறுதிப்படுத்துதல், வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன். அதாவது நம்ம என்ன பர்பஸ்க்காக செய்யறோமோ அது கரெக்டா அச்சீவ் ஆயிருக்கா. நான் சுகருக்காக பிராக்டிஸ் பண்றேன், சுகரே குறையலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த முத்திரையை பிரயோஜனமே இல்லையே. சோ அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்றது. சரியாதான் பண்ணிருக்கோமா, சரியாதான் அது வேலை செஞ்சிருக்கா அப்படிங்கிறத பண்றது. சரியான மெத்தட் தான் பண்ணிருக்கோமா, அது சரியாதான் வேலை செஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த முத்திரையை வந்து அதை வந்து நம்ம வந்து முறைப்படுத்த முடியும். ஏன்னா புதுசா நம்ம தொடங்குற முத்திரைகள் இது வந்து ஏற்கனவே இருக்குதுன்னா பலர் ஆராய்ஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இது நம்ம வந்து புதுசா ஒரு முத்திரையை தொடங்குதுன்னா இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுதான் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன். அடுத்தது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும். ஒரு முத்திரைன்னு வந்துருச்சுன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும். அப்போ கொடுக்கப்பட்ட அந்த பிராக்டிஸ் இருக்கு இல்லையா, அதை கரெக்டா முறையா பின்பற்றணும். அப்புறம் சேர்த்தல் மற்றும் விலக்கு அளவுகோல்ங்கிறது என்னன்னா இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவாங்க ஸ்டாண்டர்டைசேஷன்ல. இது யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதா சேர்த்தல் விலக்கல். என்ன சிலவங்க கேட்பாங்க, இந்த முத்திரையை கர்ப்பிணி பெண்கள் செய்யலாமா, பிளட் பிரஷர் இருக்கு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் இப்பதான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், நான் பண்ணலாம். இப்படி நிறைய இது வரும். சில மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ யார கொஞ்ச நாளைக்கு விலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டைம்ல வேண்டாம்னு நம்ம சொல்லுவோம். அந்த அட்வைஸ் தான். அதாவது யாருக்கெல்லாம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் வந்து அந்த நேரத்துல கொடுக்க வேண்டாம், மற்ற நேரத்துல கொஞ்சம் பொறுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதான் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன், யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறது. அப்புறம் செயல்திறன் புள்ளியியல் பகுப்பாய்வு, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எடுக்கணும். ஒரு 100 பேருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 90% நல்லாவே ஆயிருக்குது. அந்த அந்த பர்சன்டேஜ், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அதை செஞ்சு அந்த பகுப்பாய்வு வந்து நம்ம அளவீடு கொடுக்கணும். சோ அப்பதான் நம்ம முடிவுகள் வந்து சரியா தப்பான்னு சொல்ல முடியும். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த இதை டெஸ்ட் பண்றோம் இல்லையா, டெஸ்ட் பண்றவங்களுக்கு தகவல் அறிந்த ஒப்புதல். நான் உங்களோட இதை ட்ரையல் எடுக்கிறோம், நீங்க உங்க டேட்டாவை கொடுக்க நீங்க வந்து விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். அதாவது நம்ம இந்த டெஸ்ட்ல நான் வந்து டயபெட்டிஸ் டெஸ்டிங்ல நான் இந்த முத்திரை செஞ்சு நான் பயிற்சி பண்றேன், கிளினிக்கல் ட்ரையல். அப்போ
என்னோட டேட்டா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரதுக்கு நான் முழு மனசோடு அதை ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் வாங்குவோம். அதுதான் தகவல் அறிந்த ஒப்புதல். எனக்கு தெரிஞ்சுதான் இவங்க வாங்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாம வாங்கிட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாது. அதுதான். அப்புறம் முத்திரை விடுவித்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விரலை விடுவிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கொஞ்ச நேரம் இருக்குது. சோ மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த 10 ஸ்டெப்ஸ் இத ஃபாலோ பண்ணாதான் ஒரு முழு முத்திரை வந்து உருவாக்கப்படும். அப்போ நம்மளுடைய முத்திரைகள் வந்து சும்மா ஏதோ ஒரு சாதாரணமா நாங்க வந்து தொடங்கிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம முத்திரைகள் வந்து இத்தனை ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணித்தான் இந்த முத்திரைய நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு சுவாமியும் சரி, அந்த சித்தர் போட்ட சித்தர்களும் சரி, எல்லாரும் அந்த இது படிதான் கொடுத்திருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பண்ண போறது வந்து என்ன, நம்ம ஏற்கனவே அடிப்படையா என்ன பார்த்திருக்கிறோம், வலது கை வந்து அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆன்மா, இடது கை வந்து கோஷங்கள், அதாவது உடல் சம்பந்தப்பட்டது, சரீரம் உடல் சம்பந்தப்பட்டது, இது மனம் சம்பந்தப்பட்டது. இது ரெண்டையும் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம். இதே இதுல நம்ம வந்து கோஷங்களை படிக்கும் போது என்ன படிச்சிருக்கிறோம், இந்தந்த கோஷங்கள்ல இந்தந்த ஆர்கன்ஸோட லிங்க்டு. அன்னமய கோஷம்னா சப்த தாதுக்களால அத்தனை உடல் பாகங்களும் அதோட கனெக்டட். பிராணமய கோஷம்னா எப்படி தச வாயுக்கள் கம்ப்ளீட்டா நம்ம பிராணசக்திய உள்ளால கொண்டு போகுதுங்கிறது. சோ எதுல பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிய விரலை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய முத்திரைகளை செய்வோம். இதுதான் டோட்டல் கான்செப்ட். நம்ம இது வரைக்கும் இதுக்குரிய பேஸ தான் சொல்லிட்டே இருந்தோம். இன்னைக்குதான் முத்திரை அப்படின்னா என்ன அப்படிங்கிற விளக்கமும் ஒரு முத்திரையை உருவாக்குவதற்கு தேவையான விதிமுறைகளையும் இன்னைக்கு கிளாஸ்ல முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த இதுல ஒவ்வொரு விதிமுறைகளையும் ரொம்ப தெளிவாகவும் இன்னும் கொஞ்சம் விவரமாகவும் இனி வரப்போற கிளாஸ்ல நம்ம வந்து படிக்க போறோம். ஏன்னா முதல் ஸ்டெப் எடுத்தோம்னா இதோடைய மூல தத்துவம் என்ன அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய டாபிக். அதோட மூல தத்துவத்துக்கு இதுதான் காரணம், பஞ்சீகரணம் தான். ஏன்னா நம்ம உடல் வந்து எதால் ஆனது, நம்மளுடைய 5 பூதங்களால் ஆனது. பிரபஞ்சத்தில் உள்ள 5 பூதங்கள், நம்மளோடது இல்ல, பிரபஞ்சத்தோட 5 பூதங்களால் ஆனது. இப்போ நான் இந்த எக்ஸசைஸ்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்போ பஞ்சபூதங்கள், ஆகாயம், ஆகாயம்ங்கிறது ஒரு பஞ்சபூதம், இது எல்லாமே சூக்கும பஞ்சபூதங்கள். ஏன்னா 2 இணையும் பூதம் ஸ்தூல பஞ்சபூதங்கள் கிடைக்கும். அடிப்படை மூலக்கூறு இது பாத்தீங்கன்னா ஆகாயம், இதோட அடிப்படை மூலக்கூறு 50%, இதெல்லாம் 12.5 12.5 12.5 சொல்லியிருந்தேன் ரேஷியோ. இப்போ அதை எதுக்கு எடுத்து விட்டேன்னா, நம்மளோடதுல வந்து எல்லாருக்கும் கரெக்டா 50% 12.5 12.5 இருக்காது. நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்தபடி, ஒவ்வொருத்தருடைய அந்த பிறப்பின் ரகசியத்தின் படி, அந்த வாசனையின் படி, காரண சரீரம் ஏதோ ஒன்று ரீசன் வச்சுக்கோங்க, வாட் எவர் இட் மே பி, இந்த ரேஷியோ வித்தியாசப்படும். இது 12.5 தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு 8 இருக்கலாம், சிலவங்களுக்கு இது வந்து 15 இருக்கலாம், இப்படி மாற்றங்களும் இருக்கும். ஆனா அடிப்படை மூலக்கூறுன்னு சொல்லுவோம்ல, இதுல வந்து சுத்தமா இருக்கணும், இது 50% இருக்கணும், இது 12.5 12.5 12.5. இப்போ ஜீவன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்மா, ஆத்மாவுக்கு ஒன்லி ஆகாய கூறு தான் இருக்கு 50%, சுத்தமான ஆத்மாவுக்கு நான் சொல்றது. சரியா? ஐடியல் கண்டிஷன் போடுவாங்க இல்லையா, அதாவது வண்டி போகும்போது அதோட மைலேஜ் என்னன்னா அண்டர் ஐடியல் கண்டிஷன். நம்ம ஊர் ரோடு கண்டிஷனுக்கு இல்லைன்னு அர்த்தம். 75 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும்னு போடுவான் 1 லிட்டருக்கு, ஆனா அண்டர் ஐடியல் கண்டிஷன் போடுவான். அதே மாதிரிதான் இதுவும் ஐடியல் கண்டிஷனுக்கு தான். ஆகாயம் இப்ப பாத்தீங்கன்னா ஆகாயம் தான் இதோடைய அடிப்படை மூலக்கூறு, வேற எதுவுமே சேரல, அந்த ஆகாயத்தால மாத்திரமானது அந்த ஜீவன். அடுத்தது, ஏன்னா இதுல எதுவும் சேரல, அதனால இது எம்டியா இருக்கும். ஆகாயம் பிளஸ் வாயு, இது 50%, இது 12.5. இந்த காம்பினேஷன் தான் மனம். இதுவும் நான் என்ன சொல்றேன், ஐடியல் கண்டிஷன். அதே மாதிரி இது வந்து ஆகாயம் பிளஸ் நெருப்பு 12.5, ஆகாயம் பிளஸ் நீர் சித்தம்
ஆகாயம் பிளஸ் மண் அகங்காரம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு கலரும் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பஞ்சபூதங்கள்ல. மண் மூலக்கூறுக்கு கோல்டன் எல்லோ, நீருக்கு வெள்ளை, நெருப்புக்கு செம்மை, வாயுக்கு கருமை, ஆகாயம் கிறிஸ்டல் கிளியர். ஒரு டிஃபரன்ஸ் வேணுங்கிறக்காண்டி ஆஷ் கலர்ல போட்டிருக்கிறோம். இதுதான் கிறிஸ்டல் கிளியர். ஆகாயத்தோட கலர் படிகம், கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவோம். அது எந்த கலர் அதுல சேர்க்கறீங்களோ அந்த கலரா மாறும். அதான் இப்ப பாத்தீங்கன்னா மனசுக்கு ஆகாயம் 50% சுத்தமானதுக்கு, வாயு 12.5. ஆனா இது என்ன மூலக்கூறுன்னு சொல்லியிருக்கிறோம்? வாயு மூலக்கூறு. ஆகாயம் தானே 50%. ஏன் இது மாத்திரம் இது வாயு மூலக்கூறு சேர்ந்த உடனே வாயு மூலக்கூறுன்னு சொல்றோம்? ஏன் இதை நெருப்பு மூலக்கூறுன்னு சொல்றோம்? இதை நீர் மூலக்கூறுன்னு சொல்றோம்? ஏன் அகங்காரத்தை நம்ம மண் மூலக்கூறுன்னு சொல்றோம்? இந்த கேள்வி வருதா இல்லையா எல்லாருக்கும்? இது 50% இருக்குது, இது 12.5 தானே இருக்குது. ஏன் இதை இந்த இதெல்லாம் இதுக்கு சொல்றோம்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டன்ட் காஃபி. ஒரு டம்ளர் பால்ல எவ்வளவு போடுவீங்க? இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 ஸ்பூன் போடுவீங்களா? 2 ஸ்பூன் போடுவீங்களா? சேர்த்து கலக்கின உடனே அதுக்கு என்னன்னு பேர் சொல்லுவீங்க? காஃபின்னு தான் சொல்லுவீங்க. பாலோட அளவு எவ்வளவு இருக்குது? 90% பாலா இருக்கும், 10% தான் நீங்க சேர்த்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். ஆனா அதுக்கு பேர் என்ன? காஃபி, பால் கிடையாது. அதே போலதான் இது. அதாவது குறைய அளவு இருந்தா கூட அதோட டாமினேஷன் தான் இதுல இருக்கும்னு அர்த்தம். காஃபி பவுடர் சேர்த்த உடனே காஃபி டாமினேஷன் தான் வருது இல்லையா? அதே மாதிரி தான். இப்ப இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்க பொருத்தி பார்த்துக்கோங்க. ஏன்னா கலர் கொடுத்துருக்கிறதுக்கும் பர்பஸ் இருக்குது. இது எதுக்காக சொல்றேன்னா, இது தரவா இருக்கணும் நீங்க புரிஞ்சுக்கணும்னா. ஏன்னா திருப்பி திருப்பி இதை காட்டுறதுக்கு காரணம் நம்மளுடைய அந்த மூலக்கூறோட காம்பினேஷன்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஆகாயமும் வாயு சேர்ந்தா மனம். அப்போ வாயு மூலக்கூறை சரி பண்ணா மனம் சரியாகும். அடுத்தது இந்த நெருப்பு, அதாவது உஷ்ணம் அல்லது நமக்கு ஹீட். இந்த ஹீட் இந்த சரி பண்ணோம்னா புத்தி சரி பண்ணலாம். நீர் மூலக்கூறை சரி பண்ணோம்னா சித்தத்தை சரி பண்ணலாம். மண் மூலக்கூறை சரி பண்ணா அகங்காரத்தை சரி பண்ணலாம். ஏன்னா இந்த டேபிளை நீங்க பெரிய ஆராய்ச்சியே பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய அடிப்படை தத்துவம் நம்ம பேச போறதும் இந்த டேபிளை வச்சுதான் பேச போறோம். எதுக்காக இந்த விரல் இதை குறிக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய நமக்கு கிஃப்ட். இது நாங்களா கிரியேட் பண்ணல, இருக்குது ஏற்கனவே. பல ஸ்ருதிகள் முக்கியமான நம்மளுடைய பேசிக் புக்ஸ்ல கொடுத்திருக்காங்க நம்மளுடைய ஞானிகளும் பெரியவர்களும். இது நம்மளா உருவாக்குனது இல்ல. சோ இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆகாயம் இந்த மனம் வாயு கூறாளன். இதுல பாத்தீங்கன்னா 5 5 25 என்னதெல்லாம் இருக்குது? அந்தகரணம் இருக்குது, 5 வாயுக்கள் இருக்குது, 5 பொறிகள் இருக்குது, 5 புலன்கள் இருக்குது, அடுத்தது கர்மேந்திரியங்கள் இருக்குது. கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், 5 பூதங்கள், 5 புலன்கள், அந்தகரணங்கள். 5 25. இந்த 25 தத்துவத்துக்கு மேலதான் அத்தனை தத்துவமும் உட்கார்ந்து டான்ஸ் ஆடுது. உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். என்னன்னா, அடுத்த கிளாஸ் வரும்போது யோசிக்க ஆரம்பிங்க. கடினமானதுதான். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு முத்திரையோட அருமை புரியும். என்னன்னா, நம்ம 96 தத்துவம் சொன்னோம். இந்த 96 தத்துவத்துல குரூப் பண்ணி மொத்தமா கோஷங்களும் அந்தகரணமும் கொண்டு வர சொன்னேன். அதே போல இப்ப அந்த தத்துவங்களையும் இதுல கொடுக்கிற 25 தத்துவங்கள் இருக்கு இல்லையா? இது ஞானேந்திரியம், இது கர்மேந்திரியம், இது புலன்கள், இது 5 பிரதான வாயுக்கள், அடுத்தது அந்தகரணங்கள். இந்த இவ்வளவுக்குள்ளால எல்லாமே அடங்கிரும். அத்தனை தத்துவங்களும் இதோட காம்பினேஷன் தான் வரும். 96 தத்துவங்கள் இருந்தாலுமே ஏன் நம்ம இந்த 5 5 10 விரல்ல நம்மளுடைய அதாவது ஆரோக்கியத்தையோ நம்மளுடைய உடல் நலத்தையோ பேண முடியுதுங்கிறதுக்குரிய அடிப்படை காரணம் இதுதான்.
இத கொஞ்சம் நீங்க வந்து ரிசர்ச் பண்ணணும். சோ தத்துவங்களை கிளாசிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு அதுல கன்வின்ஸ் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். 96 தத்துவங்களும் நான் பிரசன்டேஷன்ல கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும். கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா எல்லாராலையும் முடியும். இதுல படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாம் கிடையாதுங்க. அனுபவம் தான். வாசிக்க தெரிஞ்சா போதும். இதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. நான் சொல்லவில்லை, எப்பவும் படிச்ச நாங்கெல்லாம் முட்டாள்கள் தான். படிச்சதை வச்சுட்டு நாங்க என்னமோ பெரிய புடிங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். அகங்காரம் தான் கூட இருக்குமோ ஒழிய அறிவே கிடையாது. அதான் உண்மை. அதை ஒத்துக்கணும். இதனால நீங்க வந்து யோசிக்க வேண்டாம், ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதே. நோ நோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். ஒண்ணும் இல்லை, எல்லாருக்கும் மூளைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, வாசிக்க முடியும் யோசிக்க முடியும்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணவும் முடியும். ஆராய்ச்சினா பெரிய ரிசர்ச் பேப்பர் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்க சாதாரண ஒரு என்ன சொல்றது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோசித புத்திய மாத்திரம் நீங்க உபயோகிங்க, இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ தத்துவங்களை எப்படி நம்ம வந்து கோஷங்களுக்குள்ளால இதை அடக்குறோம், இந்த 25 தத்துவங்களுக்குள்ளால எல்லாரும் அடங்குதா, இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா நம்மளுடைய முத்திரைகள் எவ்வளவு தூரம் சயின்டிபிக் ஆனதுங்கிறத உங்களால உணர முடியும். அதுக்காக தான் இந்த டேபிள கொடுத்திருக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நான் மற்ற இதை பற்றி சொல்றேன். ரைட், தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.